அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான முட்டை தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு முட்டை தொக்கா இருக்கும். முட்டையோட நம்ம இறாலும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். முட்டை தொக்கு செய்ய காடையுடைய முட்டை தான் எனக்கு எடுத்திருக்கேன். காடை முட்டையில் சத்துன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் A, விட்டமின் E, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க்ன்ட்டு ஏகப்பட்ட சத்து இருக்குது. இதுலயே ஆச்சரியப்படுற அளவுக்கு சத்து நிறைஞ்சிருக்கு. இவ்வளோ சத்து நிறைஞ்ச இந்த காடை முட்டையை வச்சு நம்ம சூப்பரான தொக்கு செய்ய போகிறோம். தொக்கு செய்யறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோமே நீங்கள் பார்த்துடலாம். காடை முட்டை இதே மாதிரி தான் சின்ன சின்னதாக அது கருப்பு கருப்பு புள்ளியாக இருக்கும். இதே மாதிரி தான் காடை முட்டை இந்த முட்டையை நம்ம அவிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம எப்பவும் முட்டை அவிக்கிற மாதிரி தான் இதையும் அவிக்கணும். அதே டைம் தான் எல்லா முட்டையும் மெதுவாக நல்லா அடுக்கி வச்சுக்கிடுவோம், தோல் உடஞ்சி போயிடாம. நம்ம எப்போ நார்மலாக முட்டை வைக்கிற மாதிரி தான் அதையும் வச்சுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு நட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஆறுனதுக்கப்புறம் நம்ம முட்டையை உரிச்சு எடுத்துக்கிடுவோம். பாக்கையில் சின்ன சின்னதாக அழகாக இருக்குல்ல. இப்போ எல்லாத்தையுமே நம்ம தட்டிட்டு இந்த மேல் தோலெல்லாம் ஃபுல்லாக உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மேல் தோல் உடையாமல் இருக்கிறதுக்கு உப்பு சேர்க்குற மாதிரி நம்ம இந்த மேல் தோல் ஈஸியாக உரிக்க வரதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதோட வேக வைங்க. வேக வைக்கும் போது தோல் நமக்கு ஈஸியாக கலந்து வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா முட்டையுமே நம்ம உரிச்சு வச்சாச்சு. பாருங்க, முட்டை இப்படிதான் இருக்கும். நம்ம எப்பவுமே கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோம்ல அந்த முட்டை மாதிரி தான் இருக்கு. வேற எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நம்ம தாளிச்சு விட்டுருவோம். மண் சட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கூட 150 பெரிய வெங்காயமும் 150 சின்ன வெங்காயமும் ரெண்டும் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை எண்ணெயில் பொறி வச்சுப்போம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். நம்ம வெங்காயம் நிறையா சேர்க்கணும் தொக்குக்கு. அப்போ தான் நிறையா தொக்கு நமக்கு கிடைக்கும். அது மாதிரி பெரிய வெங்காயம் சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட் வந்துடும். சின்ன வெங்காயமும் கலந்து சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். தொக்குக்கு ஹைலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். தொக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம எறா சேர்க்க போகிறோம். அதனால கவுச்சி வாடை இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாறி இந்த ஓரம்லாம் செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதோடைய பச்சை வாடை போக நல்லா கலந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதே இது கூட சேர்த்துருவோம். நம்ம வதக்குறதுலேயே அந்த தொக்கு மாதிரி நமக்கு நல்லா வந்துடணும். அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வதக்குனா நமக்கு பிடிக்காம நல்லா வதங்கி வந்துடும். நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் மிளகாத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். அது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த எண்ணெயிலே மசாலாவோட நல்லா போகணும். அப்போதான் நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ண எறாவை நம்ம சேர்த்துருவோம். எறா சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி முதுகு பகுதியில் ஒரு கருப்பாக நூல் மாதிரி குடல் இருக்கும். அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம எறாவை எப்போவுமே நீ சமைக்கணும். அப்படி சமைச்சா மட்டும்தான் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதுகில் பிளேடு வச்சு கீறி எடுத்துட்டீங்கன்னா நல்லா ஈஸியாகவே இருக்க வந்துடும். இப்போ நம்ம எறாவை சேர்த்துருவோம். எறாவை சேர்த்து நல்லா ஹைலே வச்சு வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். எறாவும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துல நம்ம முட்டையை சேர்த்துடணும். நம்ம எறா ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா லப்பர் மாதிரி நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ முட்டையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த முட்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபோக்கால இதே மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா இறங்கி வந்துடும். நீங்கள் பெரிய முட்டையிலையும் நீங்கள் எறாவோட சேர்த்து செய்யலாம். எறாவோட செய்யும் போது 2ஆ நறுக்கி போட்டுக்கோங்க பெரிய முட்டையை. இப்போ எல்லா முட்டையும் இதே மாதிரி ஃபோக் வச்சு குத்திட்டு நான் சேர்க்க போகிறேன்.
பெரும்பாலும் வந்து முட்டையை தனியாக செஞ்சுருப்போம், இறாலை வந்து தனியாக செஞ்சுருப்போம். நான் ரெண்டையுமே சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃபோக் வச்சு இப்படி எல்லாத்தையுமே நம்ம குத்துறதுனால நல்லா மசாலா உள்ள போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தொக்கு பத்தில் இருக்கிறதுனால நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடலாம். அது மாதிரி ரசம், சாம்பார் எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே டிஃபனுக்கு சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த முட்டை வந்து. முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஹையில் வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். ஹையிலே வச்சு 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்காச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இந்த மசாலா வந்து கண்டிப்பாக சேருங்க. சேர்த்தாதான் வந்து எந்த கவுச்சி வாடையுமே இல்லாமல் இருக்கும். கறி மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் லாஸ்ட்டாக தூவிட்டு கருவேப்பிலை மல்லித்தலை போட்டுட்டு நம்ம பெரட்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கறி மசாலா தூள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு 3மே ஈக்குவல் அளவு எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி லாஸ்ட்டாக தூவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சூப்பரான நல்ல ஹெல்த்தியான எக் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கறி மசாலா தூணாதான் கவுச்சி வாடை எதுவுமே இல்லாமல் சாப்பிட நல்ல அரோமாவாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த காடை முட்டை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இது வந்து கேன்சர் வந்து வராமல் தடுக்கக்கூடிய சத்தம் இதில் இருக்காம். அதனால் இதே மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஒரு ஸ்பூனில் 1 ரூபாய் எடுத்தாவே ஒரு முட்டை சரியாயிரும். அந்த அளவுக்கு நம்ம எறாவும் அதே மாதிரி பெருசாக இருக்குது, அதே அளவு முட்டை இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு ரெசிபி பிடிச்சா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.